ஃப்ரெண்ட்ஸ் அவங்களே எல்லாரும் வாங்க. எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு கட்லா மீன் அன்னைக்கு குழம்பு வச்சு காமிச்சேன். இன்னைக்கு பொரிச்சதை காமிக்கல. இன்னைக்கு பொரிக்கிறத மட்டும் காமிக்கிறேன். இந்த கட்லா மீன் ஒரு 3/4 கிலோ எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு இன்னைக்கு எல்லாம் பொடி தானே முன்னாடி போடுவோம். இப்போ அரைச்சி வச்சு அதை சாந்து தடவி வைக்கலாம்னு நினைக்கிறேன். இன்னைக்கெல்லாம் அது நல்லா இருக்கும். அதுக்கு என்னென்ன அரைக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு கொஞ்சம் சீரகம் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் மிளகு எடுத்துக்கிட்டு ஒரு 4-5 வத்தல் வச்சுக்கோங்க. இந்த 5 வத்தல், கொஞ்சம் வெள்ளைப்பூடு, சரிங்களா? கொஞ்சம் வெள்ளைப்பூடு, கொஞ்சம் கருவேப்பிலை வச்சு அது தேவைக்கேற்ப உப்பு கொஞ்சம் வச்சுக்கோங்க. வச்சு இதை நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கிட்டு அதில் இந்த ஒரு அரைப்பழம் எலுமிச்சம்பழம் சாறு விட்டு பிசைஞ்சு அந்த மீனை போட்டு நான் அரைச்சிட்டு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. சரி, நம்ம அரைச்ச விழுது பாருங்க வச்சாச்சு. அதில் ஒரு அரை எலுமிச்சம்பழம் போட்டு கலக்கி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம என்ன செய்யணும், அந்த சாந்திலேயே கூட இப்படி போட்டு கூட ஒன்றா கூட பிசைஞ்சா கொஞ்சம் நல்லா ஒட்டும்ல, நல்லா இருக்கும். இப்படி பிசைஞ்சு மஞ்சப்பொடியெல்லாம் வேணாம், எதுக்கு கலரு, நமக்கு டேஸ்ட் இருந்தால் போதும்ல. இப்படி ஒன்றா பிசைஞ்சு வச்சு இப்படி வச்சுருங்க. ஏன்னா ஒருத்தர் போட்டு அப்படியே குளிக்க விடுவாங்க, அது அந்தளவுக்கு நல்லா இருக்கும். அது மாதிரி தெரியல. இப்படி எடுத்து வச்சோம் அப்படின்னா பாருங்க, இப்படி வச்சிங்கன்னா கொஞ்சம் வேணாலும் கூட லேசாக மேலே கூட தடவி விட்டுக்கலாம். வச்சு வெளியே வெயிலில் வச்சு ஒரு பேப்பர் வச்சு வெளியில் காய வச்சிங்கன்னா அதில் உள்ள ஈரமெல்லாம் அந்த பேப்பர் குடிச்சிருச்சு. அப்படிங்கும்போது அப்புறம் கொஞ்சம் அப்படியே நகட்டி வச்சோம்னா அப்படியே கருவாடு மாதிரி நல்லா காஞ்சு வரும். அப்படி காஞ்சு வரும்போது அப்புறம் எடுத்து எண்ணெயில் போட்டால் இந்த சாரெல்லாம் எண்ணெய்க்கு போகாது. இந்த சாந்தெல்லாம் இங்கே வாங்க. போட்டு பிசைஞ்சு வச்சு பிள்ளைங்களுக்கெல்லாம் நல்லா முள் இல்லாமல் எடுத்து கொடுங்க. குழந்தைங்கள்லாம் சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். பெரியவங்க ஆயில் ஐட்டம் சரியாக சாப்பிட மாட்டான். ஒரு பீஸ் சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இன்றைக்கி மீன் குழம்பு வச்சுருக்கோம். அன்றைக்கி 2-3 நாளைக்கு போன வாரம் வச்சோம் மீன் குழம்பு. அப்போ பொரிச்சது எடுக்கிறதுக்கு டைம் இல்லை. எங்கள் பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு ஒன்றும் செய்ய முடியலை, லேட் ஆயிடுச்சு. அதனால் அந்த இதை இன்றைக்கி செய்யலாம்னு சொல்லி ஒரு ஐடியா பண்ணி வச்சோம். இந்த அரைச்ச விழுது இந்த மீனுக்கு சரியாக இருக்குது பாருங்கள். வேற பொடிகள் வந்திருக்கு, அதுவும் நல்லா இருக்கும். இதுவும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இது நல்லா இருந்துச்சுன்னா இதை எடுத்துக்கோங்க, அதுவும் நல்லா இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எது பிரியமோ அதை பார்த்து. நான் கொஞ்சம் கலர் தான் இருக்காது, கலர் இல்லைன்னாலும் பரவாயில்லை. போதும், அதை குழம்போட கூட போட்டு விட்டுறலாம். ஏன்னா நம்ம மீன் குழம்பு தானே வைக்க போகிறோம். என்ன இருக்குது சாந்து, மீனா இதை மட்டும் காய்ச்சப்படியாக எடுத்து முடிச்சு விட்டுரு. சரி, போதும். இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். நான் அடுத்து பொரிச்சு உங்களுக்கு வீடியோ காமிக்கிறோம். எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். சரி, நம்மள அதை அப்படியே பொரிச்சு எடுக்கலாம். 2 போட்டு பொரிக்கலாம், அப்புறம் மிச்சத்தை அப்புறம் பொரிச்சுக்கலாம். 2 மட்டும் போடலாம். எல்லாம் ஒட்டியிருக்காங்கலாம். அதனால்
இந்த கரண்டி வச்சுக்கோ. ஒரு பக்கம் பொரிஞ்சிருச்சு, அதை அடுத்த பக்கம் பரட்டி விடலாம். அப்போதே எடுத்துருக்கணும். இப்போ பொரிச்சு எடுத்தாச்சு. இந்த 2 எடுத்துருக்கோம், 2 போட்டு விட்ருக்கோம். இப்போ பாருங்கள், நல்லா மசாலாம் நல்லா ஒட்டி நல்லா வந்துருக்கு. நல்லா சீக்கிரம் வெந்துருச்சு. இது வந்து நல்லா காஞ்சி நல்லா ஒட்டிருச்சு. அப்படிங்கும்போது இது நல்லாயிருக்கும். அது இதை ஒரு தடவை போட்டு வச்சு சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்கணும். உங்களுக்கு இது பிடிச்சிச்சின்னா இதை வச்சு சாப்பிட்டுக்கோங்க. பொடி போட செய்யணும்னாலும் அதை சாப்பிட்டுக்கோங்க. இங்கே பாருங்கள், அந்த மீன் குழம்பு இதான் கொதிச்சுக்கிட்டு இருக்கு. நான் இதையும் வச்சு சாப்பிட்டோம்னா சரியாக போயிடும். ஏன்னா போன வாரம் உங்களுக்கு மீன் குழம்பு காமிச்சேன், இதை காமிக்கிறேன், இல்லை சொல்லலை இல்லை. அதனால் இன்றைக்கி இந்த இதை செஞ்சு காமிக்கிறேன். எல்லாம் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அடுத்த முறை சந்திக்கலாம். ஓகே, பாய்.